அதிமுகவின் வெற்றிக்கு ஒற்றுமை என்பது மிக முக்கியமானதாக இருந்துள்ளது. அதிமுக வரலாறே இதற்கு சாட்சி. கடந்த அதிமுக காலத்தில் இதய தெய்வம் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் தலைமையில் கட்சி ஒற்றுமையுடன் செயல்பட்ட போது மாபெரும் வெற்றிகளை பெற்றது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் தற்போதைய அதிமுகவின் உட்கட்சி பிரிவால் ஒற்றுமை இல்லாமல் கட்சியின் செல்வாக்கு குறைந்து தொடர் தோல்விகளை பெற்று வருகிறது. இது மட்டுமின்றி ஒற்றுமையின்மை காரணமாக தொண்டர்களிடமும் மக்களிடமும் அதிமுக மீது நம்பிக்கையின்மை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வெற்றிக்கு இயக்கத்தின் தலைமைத்துவம் முதுகெலும்பாக விளங்குகிறது. இது தொண்டர்களை ஒருங்கிணைத்து தெளிவான புரிதலுடன் வெற்றியை நோக்கி வழி நடத்துகிறது. இதைதான் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் செய்தார்கள். அதன் பின்னர் அதிமுகவிற்கு தலைமை இல்லாத நிலைமை உருவானது. அதனை சரி செய்ய அதிமுகவிற்கு கூட்டு தலைமை வேண்டும். இதுதான் வெற்றிக்கும் ஒரே வழி. இதைதான் மக்கள் விரும்பினார்கள். இதனைத்தான் ஐயா ஓபிஎஸ் வெளிப்படையாகவே வலியுறுத்தினார். அதிமுகவில் கூட்டு தலைமை தொண்டர்களுக்கு உத்வேகம் அளித்தது. ஒற்றுமை வேறுபாடுகளின்றி அவர்கள் அர்ப்பணிப்புடன் வேலை செய்தார்கள். ஆனால் தற்போது அதிமுகவில் சரியான தலைமைத்துவம் இல்லாமல் இயக்கம் திசை தவறி தொடர் வெற்றிகளை தந்த இயக்கம் தொடர் தோல்விகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையை மாற்ற அதிமுகவில் கூட்டு தலைமையை உருவாக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது மாற்ற முடியாத உண்மை. ஏனெனில் கட்சியின் உட்பிரிவுதான் அதிமுகவின் பலத்தை பலவீனப்படுத்தியுள்ளது. ஒற்றுமையுடன் கூட்டு தலைமையின் கீழ் இயங்கினால் அதிமுக மக்கள் ஆதரவை மீண்டும் பெற்று தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத வெற்றியை பெறும்.